ஹாய் ஆல். ஸ்வீட் சாப்பிட்ணுன்ட்டு இருக்கா? வாங்க இந்த ஒரு ரெசிப்பியை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல தோணும். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நட்ஸை நம்ம ஊற வச்சிடலாம். பாதாமும் கேஷ்யூவும் நான் சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கிறேன். மீன்வைல் நம்ம மைதா ஒரு கப், ரவை ஒரு 1 டேபிள் ஸ்பூன், சால்ட்டு, அப்போ கொஞ்சம் நெய். மைதா இல்லாட்டி நீங்கள் வீட் ஃப்ளாரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ட்ரையாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நம்ம அதை பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி கொஞ்சம் நாளாகவே கொஞ்சம் வைரலாகவே போயிட்டு இருந்தது. நானும் இது ரொம்ப நாளாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் நான் பண்ண முடியல. நேத்தி நான் கொஞ்சம் திருப்பதி போயிட்டு வந்தேன். அங்கே ஒரு ஹோட்டலில் மீல்ஸ் சாப்பிட்டேன். அப்போது அந்த மீல்ஸோட பூரியும் பாயாசமும் கொடுத்துருந்தாங்க. எப்பயுமே இந்த பூரியும் பாயாசமும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். என்றைக்காவது வீட்டில் பாயாசம் பண்ணுறீங்க அப்படின்னா பூரி அது கூட நீங்கள் நார்மலாக நம்ம கோதுமை மாவில் பூரி செய்வோம்ல, அதை அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் அந்த மாதிரி சாப்பிடும் போது தான் எனக்கு தோணுச்சு, ஆஹா இந்த ஒரு ரெசிபி இருக்கே, நம்ம இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி தான் இதை நான் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். நல்லாவே வந்ததுங்க. ஸோ இதை நல்லா மாவு பிணைஞ்சி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வச்சிடலாம். அப்புறமா ஒரு சாஸ்பேனில் கொஞ்சம் பால், தேவையான பால் நம்ம ஊற்றி நல்லா காய்ச்சிக்கலாம். கொஞ்சம் நல்லா சுண்டை காய்ச்சிக்கலாம். காய்ச்சதுக்கப்புறம் குங்குமப்பூ இருந்தால் அது கொஞ்சோண்டு அந்த பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஊற வச்ச அந்த நட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த காய்ச்சின பாலில் ஒரு 1/2 கப் சர்க்கரை, அப்புறம் அரைச்சி வச்ச அந்த நட்ஸு, அப்போ கூடவே அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச குங்குமப்பூ, இந்த 3த்தையும் அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம ஸ்வீட் செய்கிறோன்னா ஏலக்காய் இல்லாமல் எப்படிங்க? கூடவே ஒரு 4 ஏலக்காய் தட்டி அது கூட சேர்த்துக்கலாம். சரி, இப்போது இந்த பிணைஞ்சி வச்ச மாவு இருந்ததில்ல, அதை இப்போ நம்ம திரட்டி எடுக்க போகிறோம். நல்லா ஒரு பெரிய பெரிய பால்ஸாக எடுத்து அது நல்லா பூரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை ஃப்ளாட்டாக நல்லா அது ரோல் அவுட் பண்ணிக்கலாம். ரோல் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஒரே இதில் நம்ம ஒரு 4-5 பூரி வர்ற மாதிரி அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பில். உங்களுக்கு வேறு என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இப்போ அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த பூரிஸ்லாம் நம்ம செஞ்சிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பூரிஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான இந்த பால் பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இது எப்படி சாப்பிட போகிறோன்னா, அந்த பாலை எடுத்து அந்த பூரி மேலே ஃபுல்லாக ஊற்றி நல்லா கொஞ்சம் சோக் ஆகிட்டு அதுக்கு மேலே இந்த நட்ஸு கொஞ்சம் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ, பிஸ்தா, பாதாம், கேஷ்யூ, அது எல்லாத்தையும் அது மேலே கொஞ்சம் மலைச்சாரல் மாதிரி அப்படியே போட்டு இந்த பாலோடு இந்த பூரி எடுத்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ.